கலைஞரின் சிந்தனைகளை ஏற்றுக்கொண்டு அறிஞர் அண்ணாவின் வழியில் நடைபெற்றவர் முத்தமிழர் அறிஞர் கலைஞர் ஆவார். கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்தின் மூலம் சமூகத்திற்கு பல சேவைகளை ஆற்றியுள்ளார். சுமார் 62 ஆண்டுகள் சட்டமன்ற பணியிலும் 13 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினராகவும் 5 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் 50 ஆண்டு கட்சியின் தலைவருமாக பணியாற்றியிருக்கிறார். கலைஞர் அவர்கள் இலக்கிய பணி, எழுத்து பணி, இயக்க பணி, சகோதரத்துவம் ஆகியவற்றை அடியாரமாக கொண்டு இயங்கியவர். மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் பேசுவதிலோ மகிழ்வுகளை சிறப்பான புலமையில் அதை வெளிநாட்டர் வணக்கம் செய்தல் வேண்டும் என்ற பாரதியாரின் வாக்கை தனது சட்டமன்ற செயல்பாடுகள் மூலம் நினைவாக்கி காட்டியவர் கலைஞர். கலைஞர் அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம், மனோன்மணியம் பல்கலைக்கழகம், ஆசியாவிலேயே முதல் முறையாக ஆசிரியர் பயிற்சி நிறுவனம், சட்டக்கல்லூரி, மருத்துவக் கல்லூரி ஆகியவற்றை அதிகரிக்க கல்வி புரட்சி செய்தவர். கல்வியில்லாத பெண்கள் கடல் நிலம், அந்நிலத்தில் புல் விளைந்தெல்லாம் நல்ல புத்தகங்கள் விளைதல் இல்லை என்று பாரதிதாசன் வார்த்தைகளால் பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறார். உலகில் ஒரு சிலர் தான் சரித்திரம் படைக்கிறார்கள், ஒரு சிலர் சரித்திரத்தில் இடம் பிடிக்கிறார்கள், பலர் சரித்திரத்தை உருவாக்கிறார்கள். சரித்திரம் படைத்து தானே சரித்திரமாக வாழ்ந்து சரித்திரத்தில் இடம் பிடித்தவர் முத்தமிழர் அறிஞர் கலைஞர் ஆவார். தமது சிறுவயது மாணவர்களை நீக்கிக் கொண்டு இளைஞர் மறுமலர்ச்சி என்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கினார். நம்மளோட 16 வயசுல கால்பந்தோ கிட்டி பிள்ளை விளையாண்டு இருக்கோம். ஆனா நம்மளோட கலைஞர் வந்துட்டு அந்த 16 வகையில் மாணவ நேசன் என்ற கையெழுத்து பிரதி நடத்தி அதுவே பின்னாலே முரசொலி ஆரம்பிக்க வித்தாக அமைந்தது. கல்விக்கு சிறந்தவர் காமராசர் என்றார். அந்த கல்வியின் வழியாக மாணவர்களுக்கு பல திட்டங்களை வழங்கியவர் கலைஞர் அவர்கள். கற்பினன்றே பிச்சை குயிலும் கற்பினன்றே என்ற சொல்லியிருக்கிறாங்க. மாணவர்களின் கல்வி பயணம் ஒருபோதும் சுமையாக அமையக்கூடாது என்பதற்காக இலவச பயனாட்டை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். உடம்பு வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன் என்ற சொல்லியிருக்கிறாங்க. அனைத்து வேலை நாட்களிலும் மாணவர்களுக்கு இலவச சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். கல்விக்கண் திறந்த முதல்வர் காமராசரை இந்த மாணவ சமுதாயம் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக ஜூலை 15 நாள் அவர் பிறந்த நாள் அன்று கல்வி வளர்ச்சி நாளாக 2006ஆம் ஆண்டு அரசு ஆணையை கலைஞர் கொண்டு வந்தார். கலைஞர் அவர்கள் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் பயின்ற மாணவர்களுக்கு அரசு வேலை 20% இடஒதுக்கீடு கொடுத்து மாணவர்களின் வாழ்வில் ஒளியேற்றினார். கலைஞர் அவர்கள் மறைந்தாலும் அவர் பேர் இயங்கும் நூலகத்தில் பலர் படித்துக் கொண்டிருக்கிறார் என்பது பெருமைக்குரிய விஷயம். கலைஞர் அவர்கள் மறைந்தாலும் அவர்களின் புகழ் இன்றளவும் மறையவில்லை என்று கூறி என் உரைக்கு நான் நன்றி வணக்கம்.